ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அசி ஃப்ளாக்ஸ். நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, நான் வந்துட்டு ஒரு ஜீரோ காஸ்ட்டில் ஒரு ஜுவல் பாக்ஸ் தான் ரெடி பண்ண போகிறேன். அதான் எப்படின்னு காமிக்க போகிறேன். வாங்க வீடியோவில் போகலாம். இதுக்கு தேவையான பொருட்கள்: ஒரு ஸ்கேல், ஒரு சிசர், ஒரு பென், அப்புறம் ஒரு எம்டி டேப் ரோல், ஒரு கார்ட்போர்ட், ஒரு A4 ஷீட், உங்களுக்கு தேவையான கலர் பேப்பர். நான் வந்துட்டு ப்ளூ கலர் எடுத்திருக்கேன். உங்களுக்கு என்ன கலர் வேணும்னு நீங்கள் எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு நான் ஒரு கார்ட்போர்டு எடுத்து அது மேலே எம்டி டேப் ரோலை வச்சு மார்க் பண்ணிக்கிறேன். இப்போ நான் மார்க் பண்ணிட்டு உங்களுக்கு காட்டுறேன். இப்போ நான் சுற்றி மார்க் பண்ணிக்கிறேன். அவுட்டரில் மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம இதை வந்துட்டு கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த நடுவில் இதே மாதிரி நான் வந்துட்டு 2 எடுத்துருக்கேன். இப்போ நான் வந்துட்டு அந்த டேப் ரோலுக்கு நான் கலர் பேப்பரை ஒட்ட போகிறேன். இது கரெக்டாக இந்த மாதிரி வச்சு மார்க் பண்ணிக்கோங்க. சாரி, நான் தெரியாமல் அந்த சைடு பண்ணிட்டேன். இந்த சைடு பண்ணிக்கோங்க. பேக் சைடு பண்ணிக்கோங்க. இப்போ நான் ஒரு கோடு போட்டுக்கிறேன். அது ஃபுல்லாக இப்போ நான் அதை கட் பண்ணி எடுத்துக்கிறேன். பாருங்கள், நான் கட் பண்ணி எடுத்துகிறேன். இப்போ வந்துட்டு நான் அதை ஒட்டிக்கிறேன் டேப் ரோலில். அப்புறம் அந்த சர்க்கிளுக்கும் நான் இதே ப்ளூ கலரே ஒட்டிக்கிறேன். நான் உங்களுக்கு ஒட்டிட்டு காமிக்கிறேன். பாருங்க, நான் ஒட்டி முடிச்சிட்டேன் 3த்துக்கும். இப்போ நான் பின்னாடி வந்துட்டு அசிங்கமாக இருக்கும்னு சொல்லி ஒயிட் A4 ஷீட்டை வச்சு நான் கவர் பண்ணிக்கிட்டேன். இப்போ நான் பின்னாடி உள்ளதை எடுத்து கம் போட்டு அப்ளை பண்ணி ஒட்டிக்கிறேன். இப்போ நான் வந்துட்டு அந்த ஒயிட் கலர் A4 ஷீட் வச்சுருந்தேன்ல, அது உள்ளே ஒட்டுறதுக்கு தான். உள்ளே அந்த நேம் தெரியுது பாருங்கள். அதுக்கு பதிலாக இது நம்ம ஒட்டிக்கலாம். இப்போ பாருங்கள், இப்போ நம்ம பேக் சைடு அந்த இதை ஒட்டிக்கலாம். ஃப்ரண்ட் எது பேக் எதுன்னு பார்த்துக்கோங்க. ஏன்னா ஃப்ரண்ட்டுக்கு ஒட்டக்கூடாது. இப்போ நான் ஒட்டிட்டேன். பாருங்க, நல்லா ஒட்டிக்கிச்சு. இப்போ வந்துட்டு என் வீட்டில் வந்துட்டு டெக்கரேஷனுக்கு இருந்துச்சு. எங்கள் வீட்டில் இருந்தது தான். நான் எடுத்து உங்களுக்கு ஒட்டிட்டேன். பாருங்கள், உங்கள் வீட்டில் என்ன டெக்கரேஷன் ஐட்டம்ஸ் இருக்கோ நீங்கள் எடுத்து அதை ஒட்டிக்கலாம். இப்போ நான் 2 பின் எடுத்திருக்கேன். அதில் இந்த கார்னரில் நான் ஓட்டை போட்டு அதை அந்த டேப் ரோலோட கார்னரில் கரெக்டாக பின் பண்ணிக்கிறேன். எதுக்குன்னா அதுதான் சைடில் ஓப்பன் பண்ணுறது கரெக்டாக இருக்கும். இப்போ நான் அதை பின் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு தெரியும். இப்போ நான் பின் பண்ணிட்டேன். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி ஓப்பன் பண்ணுறதுக்கு தான். இந்த மாதிரி ஓப்பன் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருக்குல்ல, அதுக்கு தான் இந்த மாதிரி ஒரு பின் எடுத்து வச்சுருங்க. அதை நம்ம நடுவில் மாட்டிக்கலாம். இப்போ நம்மளுக்கு ஓப்பன் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். பாருங்கள், ஓப்பன் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். இப்போ நான் எங்கள் வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு நான் உங்களுக்கு டெக்கரேஷன் பண்ணிட்டு காமிக்கிறேன். திஸ் இஸ் யுவர் அவுட்புட். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள்.